எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். Our hearty congratulations to Mr. Prasad. Good morning to everybody. It's a great pleasure to see. It was a great pleasure to see the trailer and snips from the film Naan-E. We have seen Mr. Mauli's Magadhira earlier, which was very, very outstanding. I think this film should do better than that. Congratulations to PVP and the entire unit of PVP. அனைவருக்கும் வணக்கம். சின்ன வயசுல ஒரு பாட்டு இருக்கும், அம்மா இங்கே பாபா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறை போட்டு ஈயை தோற ஓட்டுன்னு. இனிமேலாம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஓட்ட முடியாது போல இருக்கு. ஈயை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரி ஒரு ஜோக் சொல்லுவாங்க, என்னையா நீ கொடுத்த டீல வந்து ஈ மிதக்குது, நீ கொடுக்குற 5 ரூபாய்க்கு ஈ மிதக்காம என்னன்னா யானையா மிதக்கும் அப்படின்னுவாங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அப்படி சொல்ல முடியாது. யானையை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா ஈ மாறிடும் போல இருக்கு. பார்த்தாலே அவ்வளோ பிரமிப்பா இருக்கு ஈயை பார்த்தா. அப்புறம் ஈக்கு வந்து எல்லா ஹீரோயிசமும் இருக்குங்கிறது இந்த படத்தில் தெரியுது. நான் சொல்றது வந்து விட்டமின் இ. விட்டமின் இக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு ஹீரோக்கு என்ன எதிர்ப்பு சக்தி இருக்கணுமோ அந்த சக்தி வந்து அதுக்கு இருக்கும். அல்சைமர்ஸ்னு ஒரு ஞாபக மறதி வந்து இந்த விட்டமின் இ இருந்ததுன்னா அது இருக்காது உடம்புல. இந்த படத்தில் வர ஈக்கு வந்து சுத்தமாக ஞாபக மறதியே இல்லாமல் ரொம்ப ஞாபகத்தோட கரெக்டாக வந்து பழி வாங்குது. அதே மாதிரி ரத்தத்தை உரைய வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சரி பண்ற ஒரு விஷயம் வந்து விட்டமின் ஈக்கு வந்து. இந்த ஈக்கு அந்த மாதிரி ரத்தம் உரையறதுக்கு முன்னாடியே பழி வாங்கின போல இருக்கு. ஒரு சின்ன ஈயை வச்சுக்கிட்டு இவ்வளவு விசுவமா ஒரு படம் எடுக்க முடியுதுன்னா டெஃபினட்டா அது ராஜமௌலியால மட்டும்தான் முடியும். அது மகைக்கிற மாதிரி இந்த மிகப்பெரிய வெற்றி இந்த படம் அடையும். அப்புறம் எல்லாருடைய பேரையும் வந்து இங்க ஈ இருக்கு. ராஜமௌலி, மரகதமணி, மதன் கார்த்தி, கிரேசி, பிவிபி அப்படி எல்லாத்துலேயுமே அந்த ஈ இருக்கு. அப்புறம் இது ஒரு அல்டிமேட் ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு போட்டாங்க. ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக இதெல்லாம் ராமஜெயம் எழுத சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ராமஜெயத்துக்கு வந்து ஆபத்து வந்தாலே காப்பாற்ற முடியாது, அவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிறாங்க ராமஜெயமே. அப்படின்னா என்னன்னா ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழிங்கிற ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி நம்மளோட லைஃபோட ரொம்ப ஒட்டி போயிருக்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறது வந்து இன்னும் நம்ம வாழ்க்கையோட ஒட்டி இருக்கு ரிவெஞ்ச். அதனால டெஃபினட்டா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். அந்த ஈடா பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. மரகதமணி வந்து ஏற்கனவே ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒரு பேர் இருக்கு, ஒரு லாங்குவேஜில் அவருக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வரும்னு நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றினா இவங்களுடைய இந்த பிவிபினா வந்து நான் நினைக்கிறது வந்து பரபரப்பான வித்தியாசமான பரவசமான சினிமா கொடுக்குற ஒரு கம்பெனி பிவிபி. ஒரு ஈயை வந்து எவ்வளவு விஸ்வரூபம் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுடைய அடுத்த படம் வந்து கமல் சாருடைய விஸ்வரூபம். அந்த ரூபம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாருங்க. பிவிக்கும் டைரக்டர் மௌலிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். ஆந்திராவில் கேட்டீங்கன்னா அடுத்து வரப்போற மிகப்பெரிய படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈதா. அண்ட் தமிழ்நாட்டிலையும் இது ஒரு மிகப்பெரிய படமாக அமையப்படுறதுக்கு எல்லா சான்றிதழும் நம்ம பார்த்த ட்ரெய்லரு. ஆக்சுவலி நான் ஒரு கிரேட் ஃபேன், ராஜமௌலி சாருடைய கிரேட் ஃபேன். அவருடைய எல்லா படம் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படம் அவருடைய லைஃப்ல ஒரு மைல் ஸ்டோனா இருக்கிற மாதிரி இந்தியன் சினிமாக்கே ஒரு மைல் ஸ்டோனா இருக்கிறதுல எந்த டவுட்டும் எனக்கு இல்லை. ஏன்னா ஒரு ஈயை வச்சு ஒரு கேரக்டரை வச்சு எடுக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும், அதுவும் ஒரு மிகப்பெரிய இயக்குனருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்தை துணிஞ்சு பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறதுக்கு ஒரே ஆள் தான் பாட முடியும், அது மிஸ்டர் பிவிபி தான். பிவிபி சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா உங்களுக்கு இந்த படம் இந்தியன் சினிமாவில் தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லை, ஹிந்தி இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படம் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. சார் இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இங்கிலீஷ் ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இது யூனிவர்சல் தீம். இப்படி ஒரு தீம் படத்தை உலக லெவலில் இந்த படத்தை கொண்டு போனதான் இந்தியன் டெக்னீஷியனுடைய திறமைகள் உலக லெவலில் தெரியும் நான் ஆசைப்படுறேன். இந்த படத்தில் மகுடாவுடைய ஒர்க் எனக்கு தெரியும். நான் ஒரு 1 year முன்னாடி நான் ஒரு படத்துக்காக அப்ரோச் பண்ணி போயிருந்தேன். என்டையர் மகுடா டீம் இஸ் ஒர்க்கிங் ஒன்லி ஆன் மீ. அந்த டைமில் 1.5 years to 2 years இந்த படம் மகுடா டீம் இவ்வளோ பெரிய எஃபோர்ட் பண்ணியிருக்கிற இந்த படம் உலக தரமான ஒரு இன்டர்நேஷனல் படமாக தான் கண்டிப்பாக அமையும். இந்த படத்துடைய மியூசிக் ஈகா தெலுங்குல அவ்வளோ பெரிய பாப்புலரான மியூசிக் கீரவாணி சார் போட்டது. இங்கே மரகதமணி சார் இந்த பாட்டு ஈடான்னு ரொம்ப சிறப்பான மியூசிக் கூட வந்துருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள் இந்த என்டையர் டீம் ஆஃப் பிவிபி, ராஜமௌலி சார், மரகதமணி அண்ட் என்டையர் டீம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நிறைய சந்தோஷம் இந்த படத்தில் வேலை பார்க்கறது. ஏன்னா முதல் முறையாக எல்லா பாடல்களையும் இந்த படத்தில் பண்ணுறேன்றதை விட ராஜமௌலி அவர்கள் ரொம்ப மதிக்கிற ஒரு இயக்குனர். அவரோட மாவீரன் படம் அவரோட டெபியூ தமிழில் அப்படின்றத விட
மரகதமணி அவர்கள் வந்து திரும்பி தமிழுக்கு வராங்க அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில். ஏன்னா அவரோட பெரிய விசிறி நான், அவரோட வானமே இல்லை, ஜாதி மல்லி பாடல்கள்லாம் வந்து அவ்வளோ பிடிக்கும். நான் சிறுவனாரில் கேட்டுட்டு இருந்தது, அவரோட வந்து சேர்ந்து இந்த படத்துக்கு பாடல்கள் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கிரிப்ட் நீங்கள் பார்த்தீங்க, ஸ்டோரி லைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே இந்த படத்தில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஒரு சிம்பிள் சுச்சுவேஷன் வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரு மைக்ரோ ஸ்கல்ப்சர் பண்ணுற ஒரு கேரக்டர். அவங்க வந்து அந்த சின்னதாக செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிரும். பவர் இல்லாமல் இருக்கும்போது அப்போ எதிர் வீட்டில் இருக்கிற வந்து காதலன் வந்து அவங்களுக்காக ஒளி செஞ்சு ஒரு பீம் பண்ணுவார், ஒரு லைட் பீம் அவங்க மேலே இருக்கிற காதல்னால. அந்த சுச்சுவேஷனில் வர மாதிரி ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கேரக்டரைசேஷனுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீசும் வெளிச்சத்திலே துகளாய் நான் வருவேன், பேசும் வெண்ணிலவே உனக்கே ஒளி தருவேன், நுண்சிலை செய்திடும் பொன் சிலையே, பெண் சிலை செய்விடும் பெண் சிலையே, எண்ணிலை கொஞ்சம் நீ பார்ப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பாடலும் கொஞ்சம் உளறி கொட்டவா, கொஞ்சம் நெஞ்சை கிளறி காட்டவா அப்படின்ற ஒரு வரி. வழக்கமாக எல்லா ஹீரோயிசம் சாங் பார்த்துருப்போம். அவங்களோட ஹீரோயிசம் சொல்கிற மாதிரி பாட்டு முதல்ல ஒரு ஈக்கு ஒரு ஹீரோயிசம் சாங் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் மியூசிக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லா சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒவ்வொரு பாடலும் ஒரு வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு லாவா லாவான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று இருக்குது. எல்லா பாடல்களும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சுச்சுவேஷனோட அந்த இசையோட வந்து பொருந்தி போகிற மாதிரியான பாடல்கள், நல்ல களத்தில் அமைஞ்சிருக்கிற பாடல்கள். இதை வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நான் ஏன் இந்த மேடையில் இருக்கேன்னா, இந்த படத்தோட டைலாக்ஸ் நான் எழுதியிருக்கேன். திரு ராஜமௌலி சார் வந்து ஒரு 6 months பேக்கு இந்த பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் த ஷூட்டிங் இந்த படத்தை பற்றி என்னை டைலாக் எழுதணும்னு சொன்னார். என்னை கூப்பிட்டு இந்த கதையை வந்து சொன்னார். ஒரு 1.5 மணி நேரம் ஒண்டர்ஃபுல். இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட படம் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு ஏற்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. எனக்கு அதை கேட்கறதே எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் இருந்தது. அபூர்வ சகோதரர்கள் படம் படத்தே கமல் சார் கிட்ட கூப்பிட்டு அபூர்வ சகோதரர்களோட ஸ்க்ரீன் பிளே டிஸ்கிரைப் பண்ணார். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அந்த கொள்ள அப்பு. அந்த அப்பு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி உங்களோட டைலாக்ஸ் இருக்கணும் அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த படத்தை வந்து அவர் சொல்ற இந்த படத்தை மெயின் ஹீரோ வந்து ஹீரோ இல்லை, இதுக்கு ஹீரோ அந்த ஃப்ளை தான். ஸோ அதுக்கு பொருத்தமான டைலாக்ஸ் எழுதணும் அப்படின்னு சொன்னார். இதில் சம்பந்தமாக நிறைய டைலாக்ஸ் வந்திருக்கேன். நானே இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்கேன், ஒரு டாக்டர் ரோல். கடைசியில் செத்து போகிற கிளைமேக்ஸ் செத்து போறச்சே அந்த ஹீரோயின் வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி எப்படியா நீங்கள் காப்பாற்றுங்க டாக்டர், பிகாஸ் ஐ எம் இன் லவ் வித் திஸ் அப்படிவா. இவனை லவ் பண்ணி நான் ஆளை லவ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன், ஈஆளையா லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஈன ஒரு மலையாள டாக்டர் ஆகிறாங்க ஈஆள்ட்டு. ஸோ அந்த மாதிரி சம்பந்தம் நிறைய பூத்து விளையாடுறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்டு ராஜமௌலி வந்து எக்ஸ்ட்ராடனரி. இந்த மாதிரி ஒரு கதையை டிஸ்கிரைப் பண்ணி நான் வந்து என்னுடைய 40-45 படம் பண்ணிட்டேன். அதில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் கேட்ட ஒரே ஒரு கதை வந்து இது. அண்ட் மதன கார்கி வந்து அற்புதமாக அப்பாவுக்கு உள்ள தப்பாமல் போகிறதுக்காங்கிற மாதிரி இதில் வந்து பாடல்கள்லாம் அவ்வளோ பிரபலமாக எழுதியிருக்காரு. அந்த பென்சிலைன்னு ஒரு பாடல், பெண் சிலை அந்த பன்னிங்க வச்சுன்னு ரொம்ப தூரம் எழுதியிருக்காரு. மரகதமணி சார் கேட்க வேண்டாம், இது ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர், நமக்கு ஏற்கனவே அறிமுகம் தான் தமிழுக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் உண்டு. அண்டு எல்லாரும் வாய்விட்டு ஈனு சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியான தருணம். நண்பர் எஸ்.எஸ். ராஜமௌலி சார், மிகவும் நேசிக்கும் இயக்குனர், இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்தவர். அவருடைய எளிமை தான் இன்னும் மனசில் இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் பேசும்போதும், திடீர்னு ஒரு நாள் பேசும்போது, சாரி நான் ஃபோன் எடுக்கலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு சின்ன ரிசர்ச்சில் இருந்தேன் அப்படின்னா, ரிசர்ச்சில் இருந்தேன் அப்படின்னு ஒரு இயக்குனர் சொன்னதை முதல்ல கேட்டது சாரிங்கிறது தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அப்புறம் பிபி சார், அவரும் என்னுடைய அற்புதமான ஒரு நண்பர். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், எனக்கு நிறைய செஞ்சுருக்காரு. நல்ல மனிதர், சினிமாவை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். இப்படி 2 நல்ல உள்ளங்கள் சேர்ந்து அப்படின்ற ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து தமிழ், தெலுங்கு அப்படின்ற மொழி பெருமெல்லாம் கிடையாது. இது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் வெல்லும். நன்றி. மேடைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ராஜமௌலி சாரை பற்றி பேசுகிறேன். எல்லா படங்கள் லிஸ்டெல்லாம் சொன்னாங்க, மாவீரன், சத்ரபதினு. மெயினாக சிறுத்தை படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் விக்ரமார்குடு, அந்த படம் சாரோட படம் தான்.
அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஸு தமிழில். எங்களுக்கு அந்த படம் ரீமேக் பண்ண ஆரம்பித்தோன்னா மிகப்பெரிய பயம். ராஜமௌழி சார் திருப்பி பார்க்குறப்ப ஃபேஸ் பண்ண முடியுமா இல்லையா, என்ன எடுக்க போகிறோம், டபுள் ஆக்ஷனு, ஒரு சைடு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர், இன்னொரு சைடு பொறுக்கி கேரக்டர். இது ரவிதேஜா சார் கிழிச்சிருப்பார் தெலுங்கில், பயங்கரமாக வேலை வாங்கியிருப்பார் ராஜமௌழி சார். அப்புறம் எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா, ராஜமௌழி சார் படத்தை ரீமேக்குன்னு இறங்கிட்டீங்க, மாட்டினீங்க, சர்த்தீங்க. லிங்குசாமி சார் கூட சொன்னார், ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, தப்பு பண்ண போகிறீங்கன்னு நினச்சேன், பட் எப்படியோ திறமையும் வேணும். அப்பேற்பட்ட ஒரு டேலண்ட்டும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் உள்ள டைரக்டர் ராஜமௌழி சார். அதையும் எடுத்து அதையும் மிகப்பெரிய ஹிட் ஆக்கிட்டு, சந்தானம் மாதிரி சுனிலும் தேவையில்லை, எனக்கு ஒரு போதும்னு சொல்லி இப்போ வந்திருக்காரு. அதனால இந்த படமும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். அந்த ட்ரெய்லர்ஸ் ராக்கிங் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு ப்ரே பண்ணிக்கிட்டு, சினிமாவை இன் அண்ட் அவுட் ரசிக்கிற பிவிபி சார் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதனால் பிவிபி சாரும் ராஜமௌழி சாரும் தொடர்ந்து மிகப்பெரிய ஹிட்டுகள் தமிழில் தரணும்னு, அதுக்காக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி மிகப்பெரிய கனெக்ஷன் வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மரமணி சார், செந்தில், நானி, சமந்தா எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது படத்துக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ.